இந்த முதல் திருச்சபையை கட்டி அதுலேருந்து காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, இரண்டாவது ஒரு இடத்த பார்க்கும்போது, அந்த இடத்த ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 6 மாடு நின்றுச்சு. அந்த மாடு நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாணி, அப்புறம் அதில் ஒரு சின்ன வாய்க்கால் கட்டி அதனுடைய அந்த கழிவெல்லாம் போகிறதுக்கு அதை விட்டுருந்தாங்க. ரொம்ப உள்ளே போய் நின்னாலே ஒரு ரொம்ப நாத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் மட்டும் தனியாக போகல, ஒருத்தரை கூட்டிகிட்டு போனேன். அந்த அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த இடம் தருவாங்களா அப்படின்னு. அவரே அதை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே என்னை கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார்னா, ஐயோ உங்களுக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சர்ச்சுக்கு இடம் கேட்குறீங்க, நீங்கள் பேசிட்டு வந்தீங்க, முடிவே பண்ணிட்டீங்களா, அப்படி பேசுனீங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக அவங்கள்ட்ட மனசை கஷ்டப்படுத்த வேணான்னு பேசுறீங்கன்னு நினச்சேன், அந்த இடத்துல போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன எப்படி சாணி மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. உடனே நான் ஒரு டயலாக் கொண்டு விட்டேன், இயேசுநாதரும் மாட்டுத் தொழுவத்தில் தான் வந்தார்.